Hi friends, welcome to Hot and Chill Kitchen. Today I am பார்க்க போற dish மாதுளப்பழ கேசரி. அது எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ 1.5 கப் ரவாக்கு 2.5 கப் மாதுளப்பழம் எடுத்துர்க்கேன். இத மிக்ஸி ஜார்ல அரைச்சு நம்ம ஜூஸ் எடுத்துக்க போறோம். இப்போ அந்த மாதுளப்பழத்தை அரைச்சி எடுத்துர்க்கேன். தண்ணிலாம் எதுவும் மிக்ஸ் பண்ணல. இப்போ pan சூடாயிடுச்சு. அதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மாதுளப்பழம். நெக்ஸ்ட் அந்த ரெண்டாவது தண்ணி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு 3/4 கப் எடுத்துர்க்கேன். அதை ஊத்திடலாம். அதுல சுகர் ஆட் பண்ண போகிறோம். என்ன ரேஷியோ அப்படின்னா இப்போ வந்து 1 கப் ரவாவுக்கு வந்து 1/2 கப் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி மாதுளப்பழத்தில் வந்து ஸ்வீட் இருக்கிறனால 1/2 கப் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 1.5 கப் ரவா எடுத்துருக்கனால 3/4 கப் சேம் கப்பில் வந்து ரேஷியோ எடுத்துருக்கேன் சுகரு. அதை ஆட் பண்ணி மிக்ஸ் 7 மினிட்ஸில் கரைஞ்சிடும் சக்கரை. இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சக்கரை கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம மாதுளப்பழ தண்ணி இருக்கு இல்லையா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜூஸு அதை எடுத்து ஊற்ற போகிறோம். ஒரு கப் ரவாய்க்கு வந்து 2.5 கப் ஜூஸ் ஊற்ற போகிறோம். ஆல்ரெடி 1/2 கப் வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் சக்கரை கரையிறதுக்கு. இப்போ ஒரு 3 கப்ஸ் ஊற்றிருக்கேன். மொத்தம் வந்து நம்ம வந்து 4/4 கப் தண்ணி ஊற்றிருக்கோம் ஜூஸ் ரவா வேகிறதுக்காக. கொஞ்சம் லைட்டாக வந்து பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரவா ஆட் பண்ண போகிறோம். இப்போ அதில் 4 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து வதக்கி வச்சுருப்போம் ரவா நெய்யில் அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரவா ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு கலருங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். சிம்மில் வச்சு கலட்டே இருந்தால் திக்னஸ் கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். இப்போ அதில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம். ஆஃப்டர் 2 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோ நம்மளுடைய டேஸ்டியான மாதுளைப்பழம் கேசரி ரெடி. நம்ம எந்த ஒரு ஃபுட் கேசரி ஆட் பண்ணல, எசன்ஸ் ஆட் பண்ணல. ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.